வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தால் மக்னின்னு சொல்கிற ஒரு பஞ்சாபி ஸ்பெஷல் ரெசிபி தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தது வந்து கரம் மசாலா, இது வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, இது வந்து சில்லி பவுடர், மிளகாய் பொடி, இதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், இது வந்து ஏலக்காய், பட்டை, பேலீஃப் அதாவது பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஜாதிபத்திரி. அடுத்தது வந்து ஜாதிபத்திரி வச்சுருக்கேன். இது கூட ஜாதிக்காவும் வேணும், ஜாதிக்காய் பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வச்சுருக்கிறேன். தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாவும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 3 தக்காளி போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 விசில் விட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நிறைய சத்து இருக்குது பார்த்துக்கோங்க. தோலோடு போடணும், தோலோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவங்க மாக்கி தால், காளி தால்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாதிக்காய், நட்மெக்னு சொல்கிறது. இதை வந்து நான் கிரேட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது வந்து எடுக்கலை பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஆட் பண்ணுறது வந்து தெரியாது, அந்த கிளிப்பிங் இல்லை. இப்போ வந்து நான் ஆயில் விடுறேன். மறந்து போய் வந்து பட்டர் தான் போடணும், பட்டர் அல்லது கீ தான் போடணும். மறந்துட்டேன், நான் ஆயில் விட்டுட்டேன். பேலீஃப் போடுறேன், பிரிஞ்சி இலை போடுறேன், தால்ச்சீனி அதாவது இந்த பட்டை போடுறேன், கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அதுக்கப்புறமா சீரகம் போடுறேன். இதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு, ஆனியனை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கும் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஒரு 1½ டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே க்ரீன் சில்லியும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே இது வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி தான் வச்சுருக்குறோம். இது வந்து நல்ல மக்னின்னு சொல்கிறது பட்டர் போல் அந்த டெக்ஸ்சர் வரணும் பார்த்துக்கோங்க. நல்ல நைஸாக, அதாவது நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அந்த தால். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஸ்மெல் பார்த்துக்கோங்க. சால்ட்டு போடுறேன் இப்போ நான். கிச்சன் ஃபுல்லாக நல்ல ஸ்மெல்லு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இது தாலுக்கு, சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நானுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறேன். இதுக்கப்புறமா கசூரி மேத்தி, ட்ரை ஃபெனுக்ரிக் லீவ்ஸ், அதாவது இந்த இப்போ போடுறது வந்து க்ரீம் மலாயின்னு சொல்கிறது, பாலாடை போடுறேன். இது போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த தாபா ஸ்டைலில் கிடைக்கும் உங்களுக்கு. வெந்தயக்கீரையை வந்து ட்ரை பண்ணி வச்சு, அதுதான் அந்த கசூரி மேத்தின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் என்னோட இதில் நிறைய ஈஸியாக செய்யக்கூடியதான ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே.